மயிலு இங்க ஒரு வீட்லயும் காணா. ஏம்மா மயிலு, மயிலு ஆளைய காணுமே. இந்த வீடு தானே சொன்னாங்க. ஒருவேளை வீடு மாறி வந்துட்டுமோ? பின்னாடி இருக்காங்களா பாப்போம் எதுக்கும். மயிலு, மயிலு, ஏமா எத்தனை தரமா கூப்பிடுறதுன்னா வாமா இங்க. யாரு இங்கதான் இருக்கியா நீ? வாங்க. எத்தனை தரம் கூப்பிடுறா? மயிலு மயிலும் உங்களுக்கு கூட தேடிட்டு இருக்க. சரி, என்னையா 30 லட்சம் லோன் வாங்கினீங்கல்ல? ஆமா. வீட்டை மாத்தினீங்கல்ல? ஒரு வார்த்தை இந்த மாதிரி நாங்க வீடு மாத்திருக்கோம் அப்படின்னு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? எப்படி ஐயா சொல்ல முடியும்? எங்க டக்குன்னு எங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக நாங்க வந்துட்டோம் ஐயா. பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக வந்தீங்க, ரைட்டு. ஒரு போன் கூடவா பண்ணி சொல்லக்கூடாது? டைம் இல்ல ஐயா, நாங்க டக்குன்னு எங்களுக்கு அவசரமா சூழ்நிலை வந்துச்சு. 30 லட்சம் கடன் வாங்குறதுக்கு டைம் இருக்கு. ஒரே ஒரு போன், ஒரே ஒரு செகண்ட் அப்படி போன் பண்ணி, சார் இந்த மாதிரி வீட்டை மாத்திருக்கேன், இந்த தெருவில் இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் எங்கெங்க தெரு பூரா ஊர் பூரா விசாரிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. லோனு கட்டலன்னு தான் இருந்தேங்க. வந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க கட்ட முடியாத ஒரு இதாயிடுச்சு. சரிங்க, அதை சொல்லணுமா இல்லையா? வீடு மாத்திருக்கேன்னு சொல்லணும்ல? நீங்க கட்டுங்க, கொஞ்சம் லேட்டா கட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. அந்த டைம் இல்ல, அதனாலதான் நான் கால் பண்ணி சொல்ல முடியல. லோன் வாங்கும் போது நம்பர் இருக்கும், லோன் வாங்கி முடிச்சிட்டீங்கன்னா நம்பர் காணாம போயிடுமா? லோன் தந்த நேரம் சார் வேற ஒருத்தங்க இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் எந்த சார் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்க நம்பர் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நாங்க சொல்ல முடியல. வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். பேங்க் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி வீடு மாத்திருக்குங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும் தான். அப்ப ஏன் சொல்லல? நாங்க இங்க வந்துட்டு கூட காசு கட்டலாம், கொஞ்சம் கொஞ்சமா காசு கட்டலாம். சரி, இப்ப பணத்தை கொடுங்க, பணத்தை கட்டுங்க. எப்படி ஐயா தர முடியும் சார்? எப்படியா நாங்க இப்ப தர முடியும் உடனே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கட்ட முடியுமா முடியாதா? கட்டலாம், இப்ப உடனே கட்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க கட்டுவோம். இப்படியேதான் 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. கட்டலாம், நாங்க கட்ட மாட்டோம்னு சொல்லல. 3 வருஷமா இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கட்டுவோம்னு சொல்றோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா காசு கட்டுறோம். அதான் எப்ப கட்டுவீங்க? தேடி கூட இங்க வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. நாங்க கட்டுவோம்னு தானே. ஏமா பணம் கேட்டா பிரச்சனை பண்றீங்க? லோன் கேட்கும் போது நாங்க என்ன, நீங்க என்ன பிரச்சனை பண்றீங்க? நான் சொன்னோம். இப்ப நாங்க லோன் கட்ட மாட்டோம்னு சொல்லல. தேடி வந்து சத்தம் போடணும்னு அவசியம் இல்ல. ஏமா நான் பேசுறதே அப்படித்தாமா. என் வாய்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். வால்யூம் அதிகம். சவுண்ட் ஓவர்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப எல்லாம் கத்த கூடாது. லேடிஸ் கிட்ட எல்லாம் நடக்கிறது பேசுறது எல்லாம் கொஞ்சம் ஒரு இதா இருக்கணும். கை கட்டி பவ்யமா. கை கட்டி வேண்டாம், நாங்க அப்படி சொல்லல. லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசுறது, லோன் கேக்குறது எல்லாம் ஒரு லிமிட் உண்டு, அதுக்கு மேல போக கூடாது. அப்படி சரி, கட்ட முடியுமா முடியாதா? இப்போதைக்கு முடியாது. ஏன் முடியாது? கட்ட முடியாது. அதான் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். கட்ட காசு இல்ல. ஐயோ, இப்போதைக்கு கட்ட காசு இல்ல. ஏமா இந்த மாதிரி பதில் சொன்னா எப்படிமா? எவ்வளவு நாளைக்கு தான் இதே பதில் சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்ல முடியும். காசு இருந்தா தானே கட்ட முடியும், இல்லாத எங்க இருந்து கட்ட முடியும்? இப்போதைக்கு இல்ல, காசு இல்ல. அதனால அப்ப நீங்க வாங்க, வந்து பேங்க்ல வந்து சொல்லுங்க. என்ன என்ன கைப்பிடிச்சு நிக்கிறீங்க? எங்க ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்னது? யாரையா நீங்க? என்னது? யாரையா பொண்டாட்டி கைப்பிடிச்சா? அப்ப என்ன யாருன்னா உனக்கு தெரியலையா? எப்படி தெரியும்? நீ யாரு? லோன் வாங்கும்போது உனக்கு அடையாளம் தெரியல? லோன் வந்தவங்க வேற சார். ஆமா. இப்போ இவங்க புதுசா ஏதோ அட்ரஸ் தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. லோன் கட்டலனா கைய பிடிச்சி இருப்பீங்களா? நான் எங்க கைய பிடிச்சி இழுத்தேன்? கைய பிடிச்சி பேங்க் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன், அவ்வளவுதான். அப்படியே பச்சை புள்ள மாதிரி நடிக்கிற. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறியா? என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்க? கைய பிடிச்சது வீடியோ எடுத்துருக்க. நான் பேங்க் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன், அத போய் வீடியோ எடுத்து வச்சிட்டு என்ன எப்படி அட்டூழியம் பண்றீங்க? உன் பொண்டாட்டி நான் வந்து கைய பிடிச்சி இழுக்கலாமா? இழுக்கலாமா? நான் எதுக்கே வந்து என் பொண்டாட்டி எப்படி நீ வந்து கைய பிடிச்சி இழுப்ப? அப்ப என் பொண்டாட்டி லோன் கட்டலங்கிறதுக்காக நீ கைய பிடிச்சி நான் பேங்க் வாங்க போலான்னு தான் கூப்பிட்டேன். அலையறீங்களா? கை தான் பிடிச்சு இழுத்தாங்க. கை பிடிச்சு கஷ்டமா இருக்கு. லோன் போட்டு வீடு கட்டினா அது வந்து பணம் தரலனா பொண்டாட்டிக்கு கைய போட்டு லோன் இழுப்பீங்களா? என்ன இது அநியாயமா இருக்கு? லோன் கட்ட சொல்லி கூப்பிட்டாங்க, வந்து எடுத்தா விடுவீங்களா? என்னையா சட்டம் உங்க சட்டம்? நான் ஊர் ஆளுங்களை கூட்டி வந்து கட்டி வச்சு வச்சாதான் இவனை சரி வரும். என்ன லோன் கட்ட சொல்லி வந்தா நான் ஆளாளுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னமோ கதை கட்டிட்டு இருக்கீங்க. மகளிர் கேஸ் கொடுத்துருவோம் தெரியுமா? என்ன அது வம்பா இருக்குது? நான் எங்க அவங்க கைய பிடிச்சி எடுத்தேன்? ஏன் சாட்சியோட செல்லுல வச்சிருக்கா? நான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்ப 2 பேரும் சண்டை பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நீ வந்து ஆம்பளை இல்லாத வீட்ல வந்து நீ சண்டை போட்டுட்டு இருக்க. நீ வீட்ல இருக்கியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ பாத்தியல இல்ல போயிட வேண்டிய. நீங்க வீட மாத்துனீங்களா? வீட சொல்லுங்களா? ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஓ நம்பர் யாருட்ட இருக்கா? அந்த நம்பர் கொடுத்தோம்ல. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் தான வருது. பாத்ரூம் வர்க்கல வந்து நீங்க வந்து கூப்பிடுற தோட்டத்துல வீட்ல ஆள் இல்லனா பின்னாடி இருக்காங்களா தான் பார்க்க முடியும். அங்க இருக்கு நான் வர்றேன். நான் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரல. உன்னெல்லாம் ஏமையா வேலைக்கு சேர்த்து? அந்த மேனேஜர் யாரையா? இல்ல நான் மனுஷன் படிச்சேன், நீ உனக்கு ஒரு நானே மேனேஜர் தான். நான் புதுசா வருவாங்களா உங்களுக்கு? மேனேஜர் பதவி வேறயா உனக்கு? பின்ன ரொம்ப புத்திசாலி தான். சரிதான். முதல்ல பணத்தை கட்டு, வந்து பணத்தை கட்டணும். 30 லட்சம் பணம் கட்டு. உங்க பேங்க்ல ஃபுல்லா இந்த வீடியோவை காமிச்சிட்டு அப்புறம் கட்டுறோம். என்ன பத்தி பேங்க்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நீ பாத்துக்க. நாங்க கட்டின சாட்சியோட பத்திரம் வச்சிருக்கையா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எடுத்துட்டு வரா.
அம்மா என்னம்மா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ பணம் கட்டினதெல்லாம் சாட்சி இருக்குன்றாரு, ஏதோ கதை கட்டிட்டு இருக்காரு. பேர சொல்லி கூப்பிட்டது இல்லாம பின்னாடி வந்து ஒளிவு மறைவா வந்து பேசின மாதிரி லேடிஸ் எங்க ஏமா பேரை சொல்லி தானமா கூப்பிட்டா, வேற என்னமா சொல்லி கூப்பிட முடியும்? எதுக்கு பிடிச்சீங்க? என் கையை எதுக்கு பிடிச்சு இழுத்தீங்க? கையை பிடிக்கும்போது ஒரு அரை விட வேண்டியதான் அந்த லூசு பையல. பேங்க்ல லோன் உனக்கு ரொம்ப அலட்சியமா? லோன் வாங்கிட்டு என்ன லூசு லூசுன்னு பேசிட்டு இருக்கா? அவ்வளவுதான் அம்மா, மரியாதையா பேசாமா. தெருவுல போய் அவ கையை எடுத்து பாரு. கண்டவங்க கை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நான் என்ன லூசா? அதுதான் சொல்றேன். நீ லோன் வாங்கிருக்க வந்து கட்டுமான்னு சொல்லி கூப்பிட்டா. லோன் கொடுக்கணும்னா கையை பிடிச்சிருப்பா. பாதி லோன் கட்டுறேன், ஓன் பண்ணாட்டி கையை பிடிச்சி நான் இருக்கவா? ஓ என்ன நீ என் பொண்டாட்டி எல்லாம் சம்பந்தம் இல்லாம இதுல கொண்டு வந்து இருக்கிற? என்ன நானும் உங்ககிட்ட லோன் வாங்கியிருக்கேன், நீ தான் வாங்கியிருக்க என்கிட்ட லோனு? ஆமா வாங்கியிருக்கேன். ஆமா, இதுல கையெழுத்து போடு. வாங்கியிருக்கேன்னா வாங்கலையான்னு தெரியும். ஓ நான் எதுக்கு அதுல கையெழுத்து போடணும்? போடு சொல்றேன். நீ அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரணும்? வீடியோ இருக்குல்ல, நம்ம இங்க கம்ப்ளைன்ட் பாரு, நீ பண்ணுவாங்க. கையெழுத்து போடலன்னா அந்த செல்லு பேசும். ஆமா, இப்ப நீ என்ன சொல்ற? போடு, நான் சொல்றேன். ஓ நான் தெரியாம உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டியா? மன்னிச்சுக்கியா, விட்டுறியா? நான் விடு. சொன்னாங்க லோனை கட்டு போ. பேங்க்ல உள்ள காசு பிரிக்க வராலும் சரி கிடையாது அப்பவுமே சொன்னாங்க தெரியுமா? ஏமா நீங்களே கேளுங்க அந்த நியாயத்தை. இவங்க 30 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. லோனை கட்டணுமா இல்லையா? 3 வருஷமா இந்த அப்புறம் கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தா ஒரு நாள் வீட்டுல ஆளே காணோம். ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டா அவங்க காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்க. இவங்க இந்த வீட்டுக்கு மாத்திட்டு வந்திருக்காங்கல்ல, சொல்லணுமா இல்லையா? சார் இந்த மாதிரி நான் இந்த தெருவுல வீட்டை மாத்திருக்கேன், காசு கட்டுறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அந்த வீடியோவா என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இந்த ராஸ்கல் இழுக்கிறான் பாரு. ஏங்க நான் பிளான் பண்ணிலாம் இழுக்கலங்க. என்கிட்ட இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இந்த பதில வந்து பேங்க்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்படி கூப்பிடும் போது தெரியாம கைப்பற்றுச்சு. ஏங்க ஆம்பளைங்க இருக்காரா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? வாசல் நின்னு கூப்பிட்டேல போயிட்டே இருக்கணும். அடிக்க வேண்டியது. சரி இப்ப என்னதான் சொல்றீங்க? அப்ப என்ன பண்ண? எனக்கு ஒரே ஒரு கையெழுத்து கொடு. அவங்களுக்கு கட்டுவாங்க, அவங்க டைம் கொடுங்க. ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்தாச்சுங்க. நான் வாட்டுக்குறோம், நீங்க கட்டுங்க. எதுக்கு கையெழுத்து போடணும்? நானு போடு சொல்றேங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஆனா உங்ககிட்ட லோன் வாங்குறப்ப பல பக்கம் கையெழுத்து வாங்குறீங்க, நாங்க கேக்குறோமே. கையெழுத்து போடையா? யோ நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? நீ போட்டி ஆகணும்னா மகளிர்ல கேஸ் கொடுத்தே கன்சூமர் கோர்ட்ல வந்து உன்னை உள்ள இழுப்பா. யோ இது என்னையா அநியாயமா இருக்கு? உன் லைஃபே முடிஞ்சிரும். ஒழுங்க மரியாதை கையெழுத்து. பகல் கொள்ளையா இருக்கு. அநியாயம் அநியாயம் பண்றீங்க. பகல் கொள்ளையா இருக்கு. உனக்கு பகல் கொள்ளையா தெரியல? பட்ட பகல்ல பாத்ரூம் போயிட்டு வந்தவளை கையை பிடிச்சி இருக்கிற, அது உனக்கு நல்லதா தெரியலையா? போடு, போட சொல்லாமா? போடு. இல்லனா தெரு தாண்டி உங்களால வெளிய போக முடியாது. அவ்வளவுதான். ஓம்மா மரியாதை போடுங்க. எல்லாம் வராங்க பாரு. ஓ மான மரியாதை. நல்ல உங்க பாவம் சும்மா விடாது. எனக்கு 2 பிள்ளை குட்டி இருக்கு, பாத்துங்க. ஆமா கையெழுத்து. பணம் கட்டுறியா இல்ல 1 கோடி பணம் ஃபைன் கட்டுறியா? மரியாதை புதுசா என்னையா ஊரே சேர்ந்து ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருக்குது. ஆமா இங்க பாரு, போடு. இல்ல கன்சியூமர் கோர்ட் போனுச்சுனா 1 கோடி ரூபாய் கட்டணும். மரியாதை 30 லட்சம் கட்டிட்டு போ. போடு. போடு. கை நடுங்குது. என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கும்போது நான் உங்ககிட்ட லோன் கொடுக்க பொண்டாட்டி கைனா ஈஸியா பிடிச்சி எடுத்துருவா. போடுங்க, போடுங்க. 30 லட்சம் போயிடு, இல்லனா 1 கோடி ரூபாய் இல்ல 1 கட்டணும். கோடி கட்ட வேண்டியது இருக்கு. அப்புறம் தெரு கோரி தான் போணும் நீங்க. என்ன மனவுற? இப்படி எத்தனை பேருக்கு கையை பிடிச்சு இழுத்துப்பாங்க காசு காசு. நாங்கள வேலை அம்மா, என்னம்மா ஆளாளுக்கு நான் தான் கையெழுத்து போடுறேன் போட்டல. அப்புறம் என்ன? இல்லனா 1 கோடி கட்ட வேண்டியது வரும். அதனால போட்டு தான் ஆகணும். என்ன கையெல்லாம் ஆடுது? சரக்கு அடிச்சிட்டு வந்திருப்பாரு. ஆமா ஏம்மா என்ன பார்த்தா சரக்கு அடிக்கிற ஆள் மாதிரியா தெரியுது. ஏம்மா நியாயமா இந்தாப்பா போட்டோம்ப்பா எல்லாத்தையும் போடு. எப்பா கொடு. இனிமே நான் இந்த பேங்க் பக்கமே போக மாட்டேன். இந்த வேலையை விட்டு எங்கன்னா போய் சேர்ந்துறேன். கையெழுத்து எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியல. எதுக்கு? எதுக்கா? அந்த லோனை நீ தான் கட்டி அடைக்க போறப்ப. ஐயோ என்னையா அது அநியாயமா இருக்கு? அநியாயமா? யோ அந்த லோனை நான் எப்படி கட்ட முடியும்? ஒவ்வொரு செயலும் செய்யும்போது யோசிச்சு செய்யணும். இப்ப உனக்கு இது அநியாயம் தெரியுது, கொஞ்சம் முன்னாடி பண்ணிருந்த அநியாயமா தெரியலையா? யோ ஏதோ யதார்த்தமா அப்படி கைய பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பதார்த்தத்தை வச்சு அமுக்குங்களே. யதார்த்தமா பதார்த்தமா என் பொண்டாட்டி இட்டு போயிடலாம்னு நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கிற. உனக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு. நாங்க அடுத்த பேங்குக்கு போறோம். போங்க, எங்க வேணா போங்க. அங்க போ, எங்கன்னா போ. இந்த பேங்க்ல போயிட்டு அடுத்து என்ன இவனே சாப்பாட்டுக்கு? என்னது அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? சாப்பாட்டுக்கா? எங்கேயோ போய் எங்கேயோ கோயிலா போய் ஏதாவது எடுத்து புடிச்சுக்கிறேன். சிஓ பேங்க்ல வேலை சரியா? அங்க போய் சேர்ந்துக்கோ. எங்க போய் சேர்றது? சிஓ பேங்க்ல. எதுக்கு? அங்க நீ 10 லட்சம் 5 லட்சம் கடன் வாங்கி வச்சிருப்பா, அதையும் நான் கட்டுறதுக்கா? போயா அதுக்கெல்லாம் வேற ஆள போறியா?